அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ். ஸோ உலகமே இதுக்கு கிரேசியா ஃபில் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி என்ன இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படின்னு பார்த்தோம்னா அது பேசிக்கா ஒரு டாய் தான். ஸோ இதை வாங்குறப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான இதன் மேல ஒரு எதிர்பார்ப்பு அந்த மாதிரிலாம் ஜஸ்ட் சும்மா தான் வாங்கினேன். இது பாத்தீங்க அப்படின்னா 130 ரூபாய் தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிக அளவு என்கிட்ட இல்ல. பட் இது என்னைய கிட்டத்தட்ட ஒரு அடிக்ட் ஆகிருச்சு அப்படின்னு எனக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு வீடியோஸ் ஏதாவது பாக்குறப்ப இல்ல அப்படின்னீங்கன்னா சும்மா இருந்திருக்கப்ப கூட இது என் கையில சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் பிரத்யேகமான ஒரு வீடியோ போற அளவுக்கு. ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்ல வருது, மெட்டல்ல வருது, பலவிதமான பொருட்கள் மூலமா இதை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல பால் பேரிங் மாதிரி இருக்கும். ஸோ அது ரொட்டேஷன் ஆகுறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுதான் ரொட்டேட் ஆகும். ஸோ சுத்தி வர இருக்கிற மூன்றுமே வெயிட் ஈக்குவலா இருக்கிறதுனால நமக்கு அது விடாம சுத்திக்கிட்டே இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா 2016-17 ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு எதிர்பார்ப்பு மற்றும் ஒரு ஹைப் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ் உண்டாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்க பார்த்தாலும் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ் வீடியோஸை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ மேலும் இது குழந்தைகள் மத்தியில ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாமே இதுக்கு ஒரு அடிமையான மாதிரி கிட்டத்தட்ட சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸை பேன் பண்ண அளவு கூட வெளிநாடுகள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இதற்கு மேல ஒரு கிரேஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ் விளையாட மட்டும் இல்லாம சில ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்இடி லைட்ஸோட வருது. சில ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரோட கூட சில ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது. மேலும் சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ் பிளாஸ்ட் ஆனதெல்லாம் கூட நம்மளோட டெக் வீக்லி வீடியோஸ்ல நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையும் டாய் அப்படிங்கிறது டாயாவே இருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ எல்இடி லைட், ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு எனக்கு ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை தான் ப்ளூடூத் ஸ்பீக்கரா நான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த அளவுக்கு எனக்கு தோணல. பட் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி கூட விற்குது. வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அமேசான்ல இப்போ எக்கச்சக்கமா ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ் வாங்குறப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்பின் டைம் பார்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 130 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் சேல் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 1 நிமிடத்துலேருந்து 2 நிமிடம் வரையும் ஸ்பின் டைம் இருக்கு. ஸோ இது தாராளமாக போதும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. பட் எனக்கு இது பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்ட் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த பால் பேரிங் எல்லாமே இருக்கிறதுனால இதன் மூலமா சில சவுண்ட் உருவாகும். ஸோ இது நம்ம பாக்கெட்ல எங்க வேணாலும் வச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு. பட் இது ஓரளவு ஸ்பின் ஆகுறப்ப சவுண்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம எந்த இடத்துல வேணாலும் இதை பயன்படுத்த முடியும். சவுண்ட் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பொதுவான இடங்கள்ல எல்லாம் நம்மளால யூஸ் பண்ண ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகும். பட் இப்ப நான் வச்சிருக்கிற ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் பாத்தீங்க அப்படின்னா ஸோ சவுண்ட் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த அளவுக்கு ஓரளவு சவுண்டும் அதிகம் இல்லாம இருக்கணும். ஸோ இது டாய் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்துல நம்மளை ஃபோக்கஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். மேலும் சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை இது ரிலீவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்னா இதுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் ஆகும், ஃபோக்கஸ் பண்றதுக்கு உதவும் அப்படிங்கிற போல எந்த எவிடன்ஸும் இல்லை. எனக்கும் அந்த மாதிரி தோணல. இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்டைல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.